இன்றைக்கி நம்ம வந்து வெந்தயக்கீரை பருப்பு கடைசல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம வெந்தயக்கீரை பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கே வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ அதை நம்ம வந்து பறிச்சிட்ருக்கோம். இந்த தோட்டம் வந்து நீங்கள் என்னோடய ஹோம் டிப்போர்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு தோட்டம் போடுறதுக்கு அலாட் பண்ண இடம்லாம். ஸோ அங்கே வந்து நான் கொஞ்சம் வெந்தயக்கீரை, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து கடுகு கீரை, அதுக்கப்புறம் நிறைய பாலக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். நான் இன்னொரு தனி வீடியோவே போடுறேன், நான் என்னென்ன செடிலாம் போட்டிருக்கேன்னு. கொஞ்சம் வளர்ந்ததும் இப்போ தான் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. தனித்தனியாக பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் கத்திரிக்கோல் வச்சு மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். செம்மையாக காற்றடிச்சிட்ருக்குது. உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்டாலே தெரியும். நம்ம சீக்கிரமாக இந்த கீரையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு போய் வெந்தயக்கீரை பருப்பு கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு உடனே பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஓரளவுக்கு எல்லா கீரையும் பறிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வெந்தயக்கீரை பருப்பு கடைசல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கரை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கர் சூடானதும் நான் வந்து ஒரு அரை கப்பு பருப்பை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். இதை வந்து நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ பருப்பை சேர்த்ததும் நான் வந்து இங்கே ஒரு அரை வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம சின்ன வெங்காயம் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த வெந்தயக்கீரை, இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த கீரையையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் காம்போடு இருந்தால் பரவாயில்ல, இது நல்லா வெந்துடும் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது. இப்போ இதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இதை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி வேணும்னா மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுறலாம். இதில் வந்து இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னாலும் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் சரியில்லைன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா அது வேகாது. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற கடாயில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெந்தயக்கீரை பருப்பு கடைசல் வந்து தயாராகிடுச்சு.